இது வந்து ராகினி கிட்ட கொஞ்ச நாள் வந்து அடக்கி வாசி எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த மாரி வந்து நம்ம ஏமாந்துட்டோம். நீ கவலைப்படாதம்மா நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாரு. இதனால ராகினி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. ராகினி யோசிக்கிறாங்க, இந்த வீட்ல நீ இருந்தா தானே இவ்வளவும் நடக்கும். உன்னை ஒரேடி அனுப்பிச்சிட்டா இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் நான் பழி வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எப்படியாவது அந்த காவேரியை பழி வாங்கணும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்துட்டு இருக்காங்க. அப்போ எலக்ட்ரிஷியன் வந்து ராகினி கிட்ட சொல்றாரு, இந்த இடத்துல கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால மோட்டர் போட வேணாம்னு எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சரின்னு சொல்லிட்டு ராகினி யோசிக்கிறாங்க. ஓ! கரண்ட் பாஸ் ஆகுதா? இவளுக்கு கரண்ட்ல தான் போய் சேரணும்னு இருக்கு. செய்யலாம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க, சரி நம்ம முதல்ல தண்ணி வராம வந்து பைப் கனெக்ஷனை கட் பண்ணணும். அப்பதான் அவன் மோட்டர் போட வருவா அப்படின்னு சொல்லிட்டு பைப் கனெக்ஷனை கரெக்டாக வந்து அந்த வால்வு வந்து திருப்பி விட்டுறாங்க. அடுத்து வந்து இங்கே வேலை செய்கிறவங்க, அம்மா தண்ணி வரலம்மா கொஞ்சம் மோட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்கிறாங்க. சரி நானும் போய் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து போட போகிறாங்க. அப்போ தாத்தா வந்துடுறாரு. என்ன காவேரி பண்ணுற? இல்லை மோட்ரு போட வந்தேன், நான் போடுறேம்மா நீ போ அப்படின்னோடனே தாத்தா வந்து மோட்ரு போட கை வைக்கிறாரு. பார்த்தா ஷாக் அடிச்சு கீழே விழுந்துடுறாரு. ராகினி அதிர்ஷ்டம் அடைகிறாங்க. ஐயோ இவளுக்கு எதுவும் ஆகும்னு நினச்சிட்டு இப்போ தாத்தாக்கு ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எல்லாருக்குமே தெரிஞ்சிடுமா நம்ம தான் இதை செஞ்சோன்னு சொல்லிட்டு பட்டு பயந்துடுறாங்க. உடனே ஓடி வந்து அப்படியே வந்து பதற மாதிரி பண்ணுறாங்க. எங்கள் காவேரி அழறாங்க. அப்படியே தாத்தா விழுந்தோடனே அவங்களால தாங்கிக்க முடியல, பயங்கரமாக கதறி கதறி அழறாங்க. தாத்தா வந்து பார்த்துட்டு பாட்டியும் அழறாங்க. அடுத்து டாக்டர் வந்து பார்த்துட்டு இல்லைங்க இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றிடுறாங்க. விஜய் வந்து பதறி போகிறாரு. யார் இந்த மோட்ரு போட போனது, எதுக்காக இப்படி ஆச்சு அப்படின்னோடனே, இல்லை நான் தான் மோட்ரு போட போனேன், தாத்தா தான் வேணான்னு சொல்லிட்டு அவர் போட்டார், எப்படி அங்கே கரண்ட்டு பாஸ் ஆகும், என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே போட்டு திட்டிகிட்டு இருக்காரு. ஐயோ நம்ம உண்மை தெரிஞ்சிடுவோம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பதிக்கிறாங்க. ராகினி பார்த்துட்டு காவேரி யோசிக்கிறாங்க, இவ தான் ஏதோ பண்ணியிருக்கா, முகமே சரியில்லை, கண்டிப்பாக இவ தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து நேராக போயிட்டு இங்கே எலக்ட்ரிஷியன் ஒர்க் தான் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிஷியன் போயிட்டு கேட்குறாங்க. என்னண்ணா இப்படி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, மோட்ரு போட வேணாம்னு சொல்ல மாட்டிங்களா எல்லாருக்கிட்டையும், பாருங்கள் மோட்ரு போட்டு தாத்தாக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் சொன்னேம்மா. யார்கிட்ட சொன்னேன்? இல்லைம்மா இன்னொரு பொண்ணு இருந்தாங்களம்மா அவங்கக்கிட்ட தான் சொன்னேன். யார்கிட்ட? ராகினி கிட்டே. ஆமாம்மா கொஞ்சம் இதோ இந்த பொண்ணு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. உடனே ராகினி அந்த சைடு போயிட்டுருக்காங்க. இந்த பொண்ணுக்கிட்ட தான் சொன்னீங்க? ஆமாம்மா இந்த பொண்ணுக்கிட்ட தான் சொன்னேன், மோட்ரு யாரும் போட வேணாம்னு சொல்லுங்கள், ஷாக் அடிக்குதுன்னு வேற சொன்னேன். அப்போ இவ தான் இந்த வேலையை பார்த்துருக்காளா, வேணும்னே வந்து இந்த வேலையை பார்த்துருக்கா, நான் தான் வந்து மோட்ரு போடுவேன்னு நினச்சிருப்பா, தாத்தா போடுவார்னு நினச்சிருக்க மாட்டா, ஆனால் இப்படி பண்ண இவளை சும்மாவே விட மாட்டேன், இவளுக்கு ஏதாவது பண்ணியே தீரணுமே, இவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ராகினி போயிட்டுருக்காங்க. கையை கொடுத்து நிப்பாட்டுறாங்க. என்ன நல்ல வேலை பார்த்து போட்டிருக்கு, தாத்தாவை இப்படி பண்ணிட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்றாங்க. நீ பண்ண வேலை எல்லாத்தையும் எலக்ட்ரிஷியன் இப்போ தான் சொன்னார், எல்லார் முன்னாடியும் சொன்னா உன் மானம் தான் கப்பல் ஏறும் புரியுதா, போனால் போதுன்னு உன்னை விட்டால் நீ ஓவராக பண்ணிகிட்டே இருக்க, எனக்கு ஒன்றுனா கூட நான் சும்மா இருப்பேன், தாத்தாக்கே வந்து படுக்க வச்சிட்டியா நீ, நான் தாத்தாக்கு வேணும்னு பண்ணல, நீ தான் போய் சேருவேன்னு பார்த்தா என்ன பண்ணுறது, தாத்தா வந்து விழுந்துட்டாரு, உனக்கு எவ்வளோ திமிரு தான் இந்த மாதிரி வேலையை செஞ்சுருப்ப, உன்னை சும்மா விடவே மாட்டேன், உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது புரியுதா, நீ இங்கே இருக்க வரைக்கும் இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை இங்கே காலி பண்ணுற வரைக்கும் விட மாட்டேன், என்னையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டல, ஒன்னால தான் அந்த அஜயை கல்யாணம் பண்ணி நான் கஷ்டப்படுறேன், தினம் ஏதாவது ஒரு குடைச்சல் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், உன்னால் இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் நின்றுட்டுருக்காரு. விஜய் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க ரெண்டு பேருமே. உடனே விஜய் பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. வந்து ராகினியை அவ்வளோதான் போச்சு, விஜய்க்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக துரத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகினி வந்து விஜய் பார்க்குறாங்க. இதோட முடியுது.